ஹனஃபிகளின் ஆதார சுருதி அல்லாமா ஐனி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பத்ருத்தீன் அல் ஐனி ரஹிமஹுல்லா என்பது இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் முஹத்திசீன்கள் என்கிற ஹதீஸ் கலை வல்லுநர்களில் தனி இடமும் மரியாதையும் மகத்துவமும் இன்றளவும் மக்களுடைய அங்கீகாரத்தையும் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஆலிம். பத்ருத்தீன் அபு முஹம்மத் மஹ்மூத் இப்னு மூசா அல் ஹலபி. இவர்கள் மஹ்மூத் அல் ஐனி என்று சொல்லலாம், பத்ருத்தீன் அல் ஐனி என்று சொல்லலாம். எல்லாத்தை விட சுருக்கமா அல்லமா ஐனி ரஹிமஹுல்லா என்பதுதான் உலகத்திலே பிரபலமான வழக்கு. இவர்களுடைய குடும்பத்தினுடைய மூலத்தை போய் பார்த்தால் இவர்களெல்லாம் ஹலப் பகுதியை சேர்ந்தவர்கள். மிஸ்ர் அருகே ஹலப், இன்றைய அலிப்போ என்று சொல்லுகிறார்களே, அந்த ஹலப் பகுதியை சேர்ந்தவர்கள். பிறந்த ஊர் ஐன்தாப் என்ற ஊர். ஐன்தாப் ஊர்ல பிறந்ததுனால ஐனி ஐனி அப்படின்னு ஆகி இவர்களுடைய சொந்த பெயரான மஹ்மூத் என்பது மறந்து போய் அந்த ஊர் பெயரான ஐனி என்பதே பிரபலமாகிவிட்டது. ஐனியிலே பிறந்தாலும் ஹலப் என்பது இவர்களின் பரம்பரையின் ஊராக இருந்தாலும் இவர்கள் கெய்ரோவில், காஹிராவில் தான் வாழ்ந்தார்கள். காஹிராவிலே தான் வீடு, கெய்ரோவிலே தான் வஃபாத்தானது. எல்லாமே சுருக்கமாய் அல் பத்ருல் ஐனி என்பது பிரபலமான பெயராகும். ஷேகுல் இஸ்லாம் என்கிற அடைமொழியோடு அவர்களுடைய காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். பன்முக பங்களிப்பு, பெரிய சட்டமேதை 1, பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் 2, வரலாற்று வல்லுனர் முஅர்ரிக் என்று சொல்லுவார்கள், அந்த திறமையும் உண்டு. நீண்ட காலமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து காதியுல் குதாத் என்கிற பெயர் பெற்றவர்கள். ஜாமிஉல் மஅகூல் வல் மன்கூல் என்று அறிவு சார்ந்த கிதாபுகளானாலும் ஆதாரம் சார்ந்த கிதாபுகளானாலும் அத்தனையிலும் பாண்டித்துவம் பெற்றவர்கள். சுருக்கமாய் சொல்ல போனால் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் சுன்னத்தே நபவியாவுக்கு, ஹதீசு கலைக்கு ஒரு ஹாதிமாய், ஊழியராய் மகத்தான பங்களிப்பை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். இவர்கள் பத்ருத்தீன் ஐனி. இவர்களுடைய தந்தை ஷிஹாபுத்தீன் அஹ்மத் என்பவர். அவர்களும் பெரிய கல்விமான், அவர்களும் பெரிய ஆலிம், அவர்கள் காசியாக இருந்தவர்கள். இவர்களெல்லாம் முன்னாலே சொன்னது போல ஹலபை சார்ந்தவர்கள். அந்த ஹலபு பகுதியினுடைய கவாவத் என்கிற நீதிபதி பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் தான் ஹிஜ்ரி 762 ரமலான் பிறை 17, இந்த ரமலான் பிறை 17 அல்லாமா ஐனி ரஹிமஹுல்லா பிறக்கிறார்கள். ரமலான் பிறை 17க்கும் ஹதீஸ் கலை வல்லுநர்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பது போல் தெரிகிறது. ஆயிஷா அம்மா 2210 ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு அறிவித்தவர்கள். வஃபாத்தானது ரமலான் 17. அதற்கு அடுத்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநராக இருந்த அல்லாமா இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறும் ரமலான் 17. அவர்களுடைய வஃபாத்து, அவர்களுடைய பிறப்பும் ரமலான் 17. அந்த வரிசையில் 9வது நூற்றாண்டில், 8வது நூற்றாண்டின் இறுதி பகுதியில் அல்லாமா பத்ருத்தீன் ஐனி ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களும் ரமலான் 17 ஐன்தாப் என்ற ஊரிலே பிறக்கிறார்கள். ஆரம்பத்தில் தந்தையிடம் ஓதியவர்கள் ஊரிலே இருக்கிற பெரும் பெரும் உலமாக்களிடத்திலெல்லாம் ஓதினார்கள். தந்தை இருக்கிற போதே தந்தையினுடைய நீதிபதி பதவியில் இடைக்கால நீதிபதியாய் பொறுப்பேற்று தந்தைக்கு முன்னாலே செயல்பட்ட பெருமை இவர்களுக்கு உண்டு. கல்வியை தேடி இவர்களுடைய தந்தை வஃபாத்திற்கு பிறகு, வஃபாத்து இவர்களுடைய 22வது வயது, ஹிஜ்ரி 784 இவர்களின் தந்தை வஃபாத்தானதற்கு பிறகு கல்வியை தேடிய பயணம். ஐன்தாப் என்கிற இவர்களின் கிராமத்திலே இருந்து ஹலபுக்கு போனார்கள். மக்கா மதினா உள்ளிட்ட ஹிஜாஸ் பகுதிகளுக்கு போனார்கள். அதற்கு பிறகு அல் குதுஸ், பைத்துல் முகத்தஸ் பகுதிகளுக்கு போனார்கள். ஷாம் தேசத்திற்கு போனார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் கல்வியை கற்றார்கள். ஏறத்தாழ இவர்களுடைய வயது
5 அல்லது 6 இருக்கிற போது இவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக போகிறார்கள். அப்போதுதான் ஹிஜாஸுக்கு போனார்கள். அப்போதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் முகத்தஸை ஜியாரத்து செய்தார்கள். இவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்த போதுதான் ஒரு மிகப்பெரிய உஸ்தாதாக இருந்த அலாவுத்தீன் ஸைராமி அவர்களை சந்திக்கிறார்கள். எதேச்சையா அந்த பெரிய மகான் அவரும் ஹஜ்ஜுக்கு வர்றாரு. அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாவும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே சந்தித்தார்கள். கூடவே ஒரு பெரிய ஆலிமிடம் சேர்ந்து விட்டோம் என்பதால் ஒட்டி கொண்டார்கள். கூடவே இருந்தார்கள், பணிவிடை செய்தார்கள், நிறைய கல்விகளை கற்றார்கள். இந்த நேரத்தில் இங்கே மிஸ்ரிலே ஆண்டு கொண்டிருந்த அரசர் அல் மலிகு ஜாஹிர் என்பது அவருக்கு பெயர். இந்த பெயர் பார்த்தீங்கன்னா பர்கூக்னு பேர். அவர் தேடிக்கொண்டிருந்தார் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் மிஸ்ருக்கு வர வேண்டும். ஏன்னா அவர் மதரசா ஒன்று இருந்தது, அல் மதரசத்துல் பர்கூக்கியான்னு பேர். அந்த ஊர்ல இந்த மதரசாவுக்கு பெரிய மதரசான்னு சொல்லுவாங்க. மதரசா பர்கூக்கியாவில பாடம் நடத்த ஹதீசுக்களை பொறுப்பேற்றுக் கொள்ள ஷேகாக இருக்க யாராவது வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த மதரசத்துல் பர்கூக்கியாவினுடைய கட்டிட பணி அந்த ஆண்டுதான் நிறைவாச்சு. கரெக்டா இவங்க ஹஜ்ஜில இருந்து திரும்பி வர்றாங்க. ஐனி ரஹிமகுல்லா அவர்கள் உஸ்தாதான அலாவுத்தீன் ஸைராமி அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அவருக்கு ஹாதிம் மாறி அவருக்கு கூடவே இருந்து பணிவிடை செய்யும் நோக்கில் வருகிறார்கள். வந்தா மதரசா பர்கூக்கிய திறப்பு விழா பிரம்மாண்டமாக அரசருடைய தலைமையிலே நடக்கிறது. அல் மலிகு ஜாஹிர் பர்கூக் அவர்கள், அக்கம்பக்கத்து அரசர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், உலமாக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரிய பெரிய ஃபகீஹ்கள், காசிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த சபையிலே முதல் பாடத்தை அலாவுத்தீன் ரஹிமகுல்லா அவர்கள் தொடங்குகிறார்கள். அதாவது ஐனி இமாமுடைய உஸ்தாத். அரசருக்கு முன்னால், தலைவர்களுக்கு முன்னால் இவர் உரையாற்ற தொடங்க ஃபர்ஸ்ட் உரை தப்சீர் பற்றியது. குரானில வரக்கூடிய குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா, அரசர்களுக்கெல்லாம் அரசனாகிய இறைவா, நீ நாடியவருக்கு அரசாட்சியை தருகிறாய், நீ நாடியவரிடமிருந்து அரசாட்சியை பறிக்கிறாய் என்கிற ஆயத்திற்கு அரசு சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் ஏராளமான விளக்கங்களை அந்த சபையிலே கொட்டி வைத்ததை பார்த்து திகைத்து போனார்கள் அங்கே இருக்கிற அத்தனை பேரும். இப்படியும் ஒரு அபாரமான ஆலிமா என்று யோசித்தார்கள். அலாவுத்தீன் ஸைராமி ரஹிமகுல்லா அவர்கள் பேசிய பேச்சு நாடு முழுவதும் பிரபலம். அதுதான் மதரசாவின் திறப்பு விழா. ஐனி ரஹிமகுல்லா இந்த ஆசிரியர் இடத்திலே தான் அதிகமான இல்முகளை கற்றார்கள் என்று வருகிறது. ஐனி ரஹிமகுல்லா அவர்களுடைய உஸ்தாதான இந்த அலாவுத்தீன் ரஹிமகுல்லாவை மலிகுல் மஅகூலாத் என்று சொல்லுவார்கள். அறிவு சார்ந்த நூல்களினுடைய பேரரசறிவர். அப்படிப்பட்ட திறமை பெற்றவரிடத்தில் ஓதினார்கள். இன்னும் நிறைய பேர் ஐனி ரஹிமகுல்லாவுடைய உஸ்தாதுமார்கள். இப்ப பிரபலமானவங்கள்ட்ட எல்லாம் உட்கார்ந்து ஐனி ரஹிமகுல்லா ஓதிருக்காங்க. ஹாஃபிஸ் ஸைனுத்தீன் இராக்கி ரஹிமகுல்லா முழு சஹீஹுல் புகாரியும் அவர்கிட்ட தான் ஓதினாங்க. அல் ஹாஃபிஸ் மிஸ்ர் தேசத்தின் அடையாளமாகவும் பெருமையாகவும் கருதப்படுகிற அல்லாமா சிராஜுத்தீன் பல்கீனி ரஹிமகுல்லா அவங்கள்ட்ட ஓதினாங்க. இது மட்டுமல்ல, தகியுத்தீன் சொல்லி அல் முஹத்திஸுல் கபீர் தகியுத்தீன் ரஹிமகுல்லா அங்க உஸ்தாதா இருந்தவங்க, அவங்கள்ட்ட மிஸ்ர்ல வச்சு இவங்க சிஹாசித்தா ஃபுல்லா சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாமிஉத் திர்மிதி, சுனன அபி தாவூத், சுனன நசாயி, இப்னு மாஜா, இந்த எல்லா கிதாபுகளையும் ஓதி முடிச்சாங்க. அதே மாதிரி அல் அலாவு அலி இப்னு முஹம்மது என்பவர்கள், அல் ஹாஃபிஸ் நூருத்தீன் ஹைஸமி ரஹிமகுல்லா, நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களிடத்துல ஓதியிருக்காங்க. எல்லா பேரும் சொல்ல முடியாது, பிரபலமானவர்களாக இந்த 4 பேர். அன்பானவர்களே, இவர்களுடைய மாணவர்களும் ரொம்ப அதிகமானவர்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தள்ளாடுகிற 90 வயது வரைக்கும், 93 வயது வரைக்கும் கல்வி பணியில், கற்பிக்கிற பணியில் இருந்தார்கள். 40 வருஷம் ஒரே மதரசாவில் உஸ்தாத். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கினார்கள். இந்த மாணவர்களில் உலக பிரபலம் பெற்று வலம் வந்தவர்கள் எல்லாம் உண்டு. ஐனி ரஹிமகுல்லா ஒரு மகத்தான பல்கலைக்கழகம். ஒண்ணு நீண்ட காலம் பாடம் நடத்தினது, இன்னொன்னு 90 வயசு வரைக்கும், 93 வரைக்கும் அல்லாஹ் இவருக்கு ஆயுள் கொடுத்தது. ஒரு மதரசால 40 வருஷம் உஸ்தாதா இருந்தது. இதெல்லாம் நிறைய மாணவர்களை பெற்றதற்கான காரணம் என்று சொல்லலாம். சில மாணவர்களை மாத்திரம் பார்த்துருவோம்.
சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளராக உலகமே ஹாஃபித் என்று கொண்டாடுகிற நாம் சமீபத்தில் பார்த்து முடித்த தொடர் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய மாணவர் என்பதிலே ஏறத்தாழ ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு பெரிய பெருமை உண்டு. அதே போலத்தான் இப்னுல் ஹுமாம் என்று அறியப்படுகிற அல்லாமா கமாலுத்தீன் இப்னுல் ஹுமாம் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய சட்ட மேதை, ஐனி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர். அல்லாமா ஷம்சுத்தீனு சஹாவி ரஹிமஹுல்லாஹ் இஸ்லாமிய நூல்களிலெல்லாம் புகுந்து புறப்பட்டால் தெரியும் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிற, அவர்கள் அடைந்திருக்கிற உயரம். அவர்களெல்லாம் இவர்களுடைய மாணவர்கள். சொல்லிக்கிட்டே போலாம், நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில். ஏன் கடைசியாக நாம் பார்த்து முடித்த தொடரில் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் கூட மாணவர் என்று பதிவு செய்கிறார்கள். ஆனால் பல பேர் அதை மறுக்கிறார்கள். ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிற போது கூட அவங்க சின்ன குழந்தை தான், சின்ன பையன்தான். அப்போ சபைக்கு தந்தையோட போயிருக்கலாம். போன இடத்துல சில ஹதீஸுகளை படிச்சுட்டு அந்த காலத்துல இஜாசத்தை ஆம்மா என்று சொல்லுவார்கள், பொது அனுமதி தருவார்கள். இந்த உஸ்தாதுக்கு நீங்க கேட்டதாக அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த பொது அனுமதி பெற்று ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சபையில இருந்ததுனால மாணவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மற்றபடி ஐனி அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிற போது ஜலாலுத்தீன் சுயூத்தி இளவயதுக்காரர், சிறியவர். இப்படி நிறைய மாணவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பேரு மஹ்மூது. ஆனால் இன்றளவும் மஹ்மூதுன் ஃபீ குல்லி ஜமானின் வ மகான், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலேயும் புகழப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அந்த புகழப்பட்டவராகவே இன்றளவும் இருக்கிறார்கள். சொல்ல போனா ஒட்டுமொத்த மிஸ்ரு தேசத்திலேயும் ஃபிக்ஹ் விஷயத்தில், சட்ட நுணுக்கத்தில், ஃபத்வா தீர்ப்புகளில் சிக்கலான பிரச்சனை ஏற்படுகிற போது கடைசியாக அந்த பிரச்சனை முடிவாகிற இடம் அல்லாமா ஐனி. அந்த ஃபிக்ஹினுடைய சட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து தெளிவு தருகிற இடத்தின் கடைசி ஆஹிருல் மராஜா என்று அரபியில சொல்லுவார்கள். அந்த இடத்தில் இருந்தவர்கள் அல்லாமா ஐனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். பாருங்கள், இப்போது நாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றிய வேறு சில முக்கியமான செய்தி பார்க்க வேண்டும். என்னன்னா, ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாவும் புகாரியின் விரிவுரையாளர், ஐனி ரஹிமஹுல்லாவும் புகாரியின் விரிவுரையாளர். இந்த ரெண்டு பேத்துக்கும் இடையில உள்ள கருத்து வேறுபாடு ரொம்ப ஃபேமஸ். பொதுவாகவே சமகாலத்தில் வாடுகிற போது ரெண்டு பேத்துக்கு இடையில பிரச்சனை இருக்கும். ஒரே காலத்தில் வாழ்ந்த இவர்களுக்கு மத்தியில இருந்த பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் உலக ஃபேமஸ் ஆனது. அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் முகாரனத்து சபபுல் முனாஃபரான்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இருக்குதல் என்பது வெறுப்பிற்கு காரணமாகும். ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டா இருப்பாங்க, ரெண்டு பேரும் வளர்ந்து ஆளாகி பெரிய ஆளானாலும் இவருக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காதுங்கிற நிலைமை இருந்துகிட்டே இருக்கும். இதுல தப்பிக்கிறது கொஞ்சம் பேர் தான். அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள், ரெண்டு பேரும் ஒரு ஊரிலே வாழ்ந்தவர்கள், ரெண்டு பேரும் பெரிய ஆலிம்கள், ரெண்டு பேரும் பாடம் நடத்தியவர்கள், ரெண்டு பேரும் காசியாக இருந்தவர்கள். இவர் ஷாஃபி மதுஹபின் காசி, அவர் ஹனபி மதுஹபின் காசி. ரெண்டு பேரும் ஒரு பள்ளியிலேயே பாடம் நடத்தி இருக்கிறார்கள். ரெண்டு பேர் நடத்தினதும் சஹீஹுல் புகாரி. விரிவுரைகளை எழுத துவங்கினார்கள். விரிவுரைனா நீங்க நினைக்கிற மாதிரி 100-200 பக்கம் எல்லாம் இல்லை, பிரம்மாண்டமான விரிவுரை. பல்வேறு வால்யூம்கள்ல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விரிவுரை எழுதுகிறார்கள். அதற்கு ஃபத்ஹுல் பாரி ஃபி ஷரஹில் புகாரி என்று பெயர். அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க உம்தத்துல் காரி ஃபி ஷரஹி ஸஹீஹுல் புகாரி என்று அதற்கு பெயர். இப்படி ரெண்டு பேத்துக்கும் எல்லாம் வயதும் கூட கிட்டத்தட்ட கரீபுல் வஃபாத். ரெண்டு பேருமே சமீபமாகவே ரெண்டு பேரும் மரணித்தவர்கள். ஆக ஒரு நூற்றாண்டில், ஒரு ஊரில், ஒரே இல்மில், ஒரே கிதாபில், ஒரே விரிவுரையில் இப்படியெல்லாம் கடுமையான போட்டி இவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. ஆனா போட்டி ஆரோக்கியமான போட்டியாக இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் விகாரமாகிறது. அந்த போட்டி சில நேரங்களில் உடனிருப்பவர்களால் தூண்டப்பட்டு கொஞ்சம் அழுக்காறுகளும் கொஞ்சம் முத்தி போன சண்டையாக சமயங்களில் மாறுகிற போதுதான் அவைகள் மோசமாக இருக்கும். இந்த கருத்து வேறுபாடுகளை எழுதியவர்கள் பைனல் ஹாஃபித் இப்னு ஹஜர் பைனல் ஹாஃபிதுல் ஐனி, இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டை எழுதுபவர்கள் எல்லாம் கான பைனஹுமா முனாஃபஸத்துன் லௌலாஹா லஹஸன். ரெண்டு பேத்துக்கு இடையில அப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு, அது இல்லாம இருந்திருந்தா ரெண்டு பேத்துக்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு இருந்துச்சு.
ஐனியும் சலைத்தவர்கள் அல்ல, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் சலைத்தவர்கள் அல்ல. பொதுவாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய பிடிவாதம் முஹத்திஸின்கள்ட்ட ஃபேமஸ். ஒரு கருத்தில் அவர்கள் கொண்டிருக்கிற அழுத்தமும் உறுதியும், அதோடு யாரோடும் சமரசமாக மாட்டார்கள். எனவே அவர்கள் இழுத்து வைத்து ஐனியை திட்ட வேண்டியது இருக்கிறது. ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இவருக்கு பதில் தர வேண்டியது இருக்கிறது என்கிற கோணத்திலேயே போச்சு. இதுல என்ன இன்னொன்னுன்னா, ரெண்டு பேருக்குமே அன்றைய அரசர்களிடமும் அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் அரசவையிலும் மரியாதை இருக்கிறது. எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் இவர்கள் இருவரையுமே அழைத்து ஆலோசனை கேட்கிற பழக்கம் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய மன்னர்களுக்கும் இருந்தது. இப்படியெல்லாம் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள். சின்ன கருத்து வேறுபாடுல ஒரு செய்தி சொல்லலாமா? இங்க ஜாமிஅ முஅய்யத் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருந்தது. ஜாமிஅ முஅய்யத். அந்த பள்ளிவாசல்ல பாடம் நடத்துவாங்க அல்லாமா ஐனி ரஹிமஹுல்லாஹ். ஓ, ஜாமிய முஅய்யதுன்னா அந்த அரசர் பேர் முஅய்யது. அவர் கட்டின பிரம்மாண்டமான பள்ளி, பிரம்மாண்டமான டவர், மெனாரா எல்லாமே பயங்கரமா இருந்தது. அந்த நேரத்துல ஒரு மெனாரா அப்படி சாயுது, எப்ப விழுகுன்னு தெரியாது. லைட்டா விழுந்துரும் போல தெரியுது, அந்த மாதிரி சாயற மாதிரி இருந்துச்சு. அப்போ அரசர் அங்க பாடம் நடத்திட்டு இருக்கிற ஐனி ரஹிமஹுல்லாட்ட இது பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. ஐனி சொல்றாங்க, மெனாரா விழுகிற மாதிரி இருக்குது, ஆபத்தாயிரும், இடிச்சு தள்ளிட்டு திரும்ப புது மெனாராவை கட்டிடலான்னு ஆலோசனை சொல்றாங்க. அரசர் வந்தார், அமைச்சர்கள் வந்தார்கள், அதிகாரிகள் வந்தார்கள், எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு தட்டிட்டாங்க. என்ன விழுக போறது, அது விழுந்து அசம்பாவிதம் ஏற்படுவதை விட இடிச்சிடலான்னு இடிச்சாச்சு. இடிச்சுட்டு புதுசா கட்டியாச்சு. இதை போய் யாரோ சொல்லிட்டாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிதான் நல்லா இருந்த அழகான இருந்த மெனாராவை இடிச்சு கட்டிட்டாங்க, இடிச்சுட்டாங்கன்னு சொல்லி. பொதுவா அது வந்து விழுக போறதா இருந்ததுனாலதான் இது பண்ணது. இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சொல்லி கொடுக்குறவங்க, போட்டு கொடுக்குறவங்க தப்பா போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி யாரோ போய் நல்லா இருந்ததை ஐனி சொல்லி ஆலோசனை பண்ணி மெனாராவை கீழே தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. எடுத்தார் ஒரு பேனாவை. சரியான கவிஞர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரொம்ப பிரம்மாண்டமான பெரியவர்கள் ரெண்டு பேருமே. அவருடைய கவிதையில எழுதுறார். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கவிதைகள் ஃபேமஸ். அவருக்கு தனியா தீவான், கவிதை தொகுப்பு இருக்கு, தீவான் இப்னு ஹஜர்னு சொல்லி. எடுத்து 2 வரி எழுதினார். என்ன 2 வரி தெரியுமா? லிஜாமிஇ மௌலானல் முஅய்யதி ரௌனகு. அந்த முஅய்யதுங்கிற பள்ளிவாசல்ல இருந்த அந்த பள்ளிவாசல்ல உள்ள, அதுக்கு பள்ளிவாசலுக்குன்னு ஒரு அழகும் அலங்காரமும் இருக்கிறது. மனாரத்துஹு பில் ஹஸனி தஸ்ஹு வ பிஸ்ஸைன். அதனுடைய மனாரா அவ்வளவு அழகா இருக்கும். தகூலு வகத் மாலத் அலைஹிம் தமஹலு. நீங்க எல்லாம் சொல்றீங்க அந்த மனாரா அப்படியே உளுந்துருங்கிற மாதிரி சொல்றீங்க எல்லாரும், மனாரா சாஞ்சிருச்சுன்னு. என்னை பொறுத்த வரையும் அலைஸ அலா ஹுஸ்னி அதர்ர மினல் ஐன். ஐனியினுடைய துன்பத்தை தவிர வேற எதுவும் அந்த மனாராவுக்கு இல்லை. இங்க 2 அர்த்தம். ஐனின்னா கண் திருஷ்டி. பாக்குறவங்க இவர் பைத்தி எழுதியிருக்கிறது கண் திருஷ்டி எழுதின மாதிரி தெரியும். என்னன்னா அந்த மெனாராவுக்கு கண் திருஷ்டி வந்துருச்சு அப்படின்னு எழுதுறதா அர்த்தம். ஆனா உள்ளுக்குள்ள இவர் மறைமுகமா சாடுறாரு, ஐனி சொல்லிதான் அந்த மெனாராவை தள்ளியிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இதுக்கு அரபியில தௌரியத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது குத்தி காட்டுறது, மறைமுகமா குத்துறது. என்னன்னா மனாராவுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டது. இது வரி கண் திருஷ்டி. அந்த கண் திருஷ்டிக்கும் ஐனின் தான் வார்த்தை. அதே மாதிரி இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் ஐனி தான் வார்த்தை. அந்த வார்த்தையை போட்டு சொல்றாங்க, ஐனியினால் தொந்தரவு ஏற்பட்டது, ஐனியினால் இடையூறு ஏற்பட்டது. அர்த்தம் வச்சுக்கிற பப்ளிக்கு திருஷ்டினாலன்னு வச்சுக்கலாம். நல்ல விவரம் தெரிஞ்ச உலமாக்களுக்கு தெரியும் ஐனினாலன்னு வச்சுக்கலாம். போய் அவர் எழுதி கொடுத்த சீட்டையே கொண்டு போய் ஒருத்தர் இங்கிருந்து அங்க போட்டு கொடுத்துட்டாரு. சொல்லிட்டாரு யாரோ, உங்களுடைய யாரோ மாணவர்கள்ல ஒருத்தர், இங்க பாருங்க இப்னு ஹஜர் உங்களை பத்தி எப்படி கவிதை எழுதியிருக்காரு 2 வரிக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அதை வாங்கி பின்னாடி அவர்களும் அரபியிலே பாண்டித்துவம் பெற்றவர்கள், புலமை பெற்றவர்கள், அவங்க 2 வரி எழுதினாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுல சாடுற மாதிரி. இப்னு ஹஜர், ஹஜர்னா என்ன தெரியுமா? கல்லுன்னு அர்த்தம்.
ஹஜர் அப்படின்னு சொல்லிட்டாவே மிஸ்ர்ல அவரை தான் எடுக்கும். ஐனின்னு சொல்லிட்டாவே இவங்களை தான் எடுக்கும். இப்ப அவர் பேப்பர் எடுத்து எழுதினாரு, மனாரத்துன் கஅரூசில் ஹஸனி இதா ஜுலியன். அழகான மினாரா அது. எது? அந்த பள்ளிவாசல்ல இருந்த மினாரா, அழகான மினாரா. வஹதுமுஹா பிகதாஇல்லாஹி வல் கதர். அது இடிஞ்சது, இடிச்சிட்டு வேற கட்டினதுங்கிறது அல்லாஹ்வுடைய கலா கதர்னால நடந்தது. காலு உசீபத் பி ஐனின் குல்துதா கலத்தி. எல்லாரும் சொல்றாங்க ஐனுனால, கண்திருஷ்டியினால அதுக்கு ஏற்பட்டுச்சுங்கிறாங்க. அது தப்பு. கண்திருஷ்டியினால எல்லாம் மெனாரா விழுகல. கடைசி வரி, மா ஆஃபத்துல் ஹதமி இல்லா ஹிஸ்ஸத்துல் ஹஜரி. அதை இடிக்கிற ஆபத்து வந்ததுக்கு காரணமே கல்லு. அந்த மெனாரா, அந்த கட்டடத்தோட கல்லு அற்பமான கல்லு. அற்பமான கல்லுன்னு ஹஜர்னு முடிக்கிறாரு. ஹஜருங்கிறது அவங்க பேரு. அற்பமான இப்னு ஹஜர்னு இதை எடுத்துக்கலாம், அற்பமான கல்லுன்னு எடுத்துக்கலாம். இல்லா ஹஸ்ஸத்துல் ஹஜர் அப்படின்னு சொல்லி. அதாவது அறிவார்ந்த ஆரோக்கியமான திறமைகளுக்குடையவங்களுக்கு இடையில போட்டிகள்லாம் நடக்கிறப்ப இப்படித்தான் நடக்கும். அவர் அற்புதமான வார்த்தையை தொகுக்க ஐனியினால் வந்த லரர்னு சொல்ல, இவர் கல்லினால் ஏற்பட்ட லரர் இடையூறுன்னு சொல்ல, இப்படியெல்லாம் போயிருக்கு. ஆக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு காலத்துல வாழ்ந்தவர்கள்ட்ட உள்ளது ரொம்ப ஃபேமஸ். அதுலயும் குறிப்பா வினஜர் ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய தஅஸ்ஸுபிய்யத் என்கிற அவர்களின் கொள்கை சார்ந்த உறுதி, அது ரொம்ப ஃபேமஸ். சமயங்கள்ல தங்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த நிறைய பேரை பத்தி எழுதும் போது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் தாக்கி தான் எழுதுவாங்க. இது முஹத்திஸீன்களுக்கும் தெரியும். நாம அதை எடை போடுற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற உலமாக்களாகிய நாம் தூசுக்கு கூட அவங்களுக்கு சமமாக மாட்டோம். ஆனா அவர்களை பற்றி அவர்கள் காலத்து எவர்களிலே எழுதி எந்த அளவுக்குன்னா, அவங்க பேரை அந்நுஜூமு ஜாஹிரான்னு சொல்லி அவர் எழுதின அந்நுஜூமு ஜாஹிரா ஃபி அஹ்பாரி குதாத்தில் காஹிரா, கெய்ரோவில் நீதிபதியாக இருந்தவர்களை பற்றிய ஒளிரும் நட்சத்திரங்கள்னு ஒரு கிதாப். அதை எழுதுனது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய பேரை. அவரே ஒத்துக்கிறாரு, எங்க தாத்தா கொஞ்சம் பிடிவாதத்துல வரம்பு மீறி தான் எழுதுவாரு, ரொம்ப ஓவரா தாக்குவாரு அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய பேரனே சொன்ன செய்தி எல்லாம் கூட இதுக்கு முன்னாடி நாம இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய வரலாறுல பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய செய்திகள் சொல்லலாம் இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில. இதுல இடையில முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கிருந்து அங்க சொல்லவும் அங்கிருந்து இங்க சொல்லவும் இந்த ரெண்டு பெரியவர்களையும் நம்ம தமிழ்ல உசுப்பி விடுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிளப்பி விட்டது, உசுப்பி விட்டது ஒரு காரணம். இந்த ரெண்டு பேருக்கு இடையிலன்னு வருகிற போது நிறைய செய்திகள் அதுல இருக்கிறது. ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லேசா இந்த விஷயத்தில் இவர்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில உள்ள கருத்து வேறுபாட்டுல அந்த பக்கம் சார்ந்திருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, ஐனி எழுதின புகாரியுடைய விரிவுரை உம்தத்துல் காரி, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதினது ஃபத்ஹுல் பாரி. ஃபத்ஹுல் பாரியை பார்த்து ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய காப்பி அடிச்சாங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதுனதை பார்த்து, ஏன்னா ஒரே காலத்தில் உருவாகிறது ஒரே ஊருக்குள்ள, அந்த வீட்லயோ பள்ளிவாசல்லையோ உட்காந்து அவர் புகாரிக்கு விரிவுரை எழுதுறாரு, இந்த வீட்லயோ அல்லது பள்ளிவாசல்லையோ உட்காந்து இவர் விரிவுரை எழுதுறாரு. அப்போ அங்கிருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதுக்கு நிறைய உலமாக்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஐனி அப்படி அவங்கள்ட்ட இருந்து காப்பி அடிப்பவர் அல்ல. இதுல சொல்ல போனா சரியான ஒரு பார்வையில சொல்லப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறது நம்மை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஃபைதுல் பாரி எழுதிய அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரி ஷரீஃபினுடைய அவரும் ஒரு விரிவுரையாளர். இந்த ரெண்டு கண்ணோட்டத்திலும் எழுதுகிற போது அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் இந்த செய்தி எழுதுகிறார்கள். என்னன்னா, இதுதான் அல் கவுலுல் முன்சிஃப், நீதமான சொல் அப்படின்னு சொல்லி முஹத்திஸீன்கள் ஹதீஸ் கை வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஷரகுல் ஹாஃபிதி, ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஷரஹ் இருக்குது, அது அஃதல் ஷுரூ, சிறந்த ஷரஹ். பிஅதிபாரி சுன்னத்துல் ஹதீஸ், ஹதீஸினுடைய அந்த கலை அடிப்படையிலையும், ஹுஸ்னி தக்ரீர், அழகிய விளக்கத்தின் அடிப்படையிலையும், இத்திசாக்கின் நலும், வார்த்தை அமைப்பதிலேயும், பயானில் முராத், நோக்கங்களை தெளிவுபடுத்துவதிலும், இதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷரஹ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஷரஹ். அடுத்து சொல்றாரு, ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஷரஹ் விரிவுரைகளில் அழகான விரிவுரை, தஃப்சீர்களில் நிறைவான தஃப்சீர்,
பெரியார்களை பற்றிய செய்திகளை பதிவிடுவதில் மிக நேர்த்தியான பதிவு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதுலயும் நிறைவிருக்கிறது, இதுலயும் நிறைவிருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சாங்க இல்லையா? அதுதான் ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். அன்பானவர்களை பாருங்க, ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னென்னவெல்லாம் எழுதுனாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உம்தத்துல் காரி, ஏறத்தாழ 25 ஜில்து புகாரிக்கு விரிவுரை. எழுதின மொத்த வருஷங்கள்னு கணக்கு எடுத்தீங்கன்னா 26 வருஷம் எழுதியிருக்காங்க ஒரு கிதாபை. அல்லாஹு அக்பர். அது என்ன மாதிரி ஆயுஷ்னே தெரியல. ஆரம்பிச்சது ஹிஜ்ரி 821 தொடங்குறாங்க. புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை ஆரம்பிக்க 847 முடிக்கிறாங்க. 26 வருஷம் ஷரஹ் எழுதுகிறார்கள். உம்தத்துல் காரி ஃபி ஷரஹி ஸஹீஹில் புகாரி. நீங்க சும்மா கடந்து போக முடியாது. என்னமோ விரிவுரை 7630 பக்கம். அல்லாஹு அக்பர். இன்னைக்கும் நமக்கு முன்னாலே பிரம்மாண்டமாக இருக்கிறது அந்த கிதாப். 7630 பக்கங்கள். சொல்ல போனா ஸஹீஹுல் புகாரிக்கு எழுதப்பட்ட விரிவுரைகளில் மிக நீளமான விரிவான அறிவுரை இதுதான். விரிவுரைங்கிறது இதுதான். சட்டம் வருது, அறிவிப்பாளர்களை பத்தி வருது, ஹதீஸினுடைய லுகத் என்று சொல்லுகிற இலக்கியம் எல்லாம் வருது. நோண்டி நொங்கெடுக்கிறதும் அந்த மாதிரி ஷரஹ் எழுதி இருக்கிறார்கள். அப்படி ஷரஹ் எழுதி ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து முடித்து விட்டார்கள் அல்லாமா பத்ருத்தீன் ஐனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். நம்முடைய பார்வையில சொல்றதுன்னா, இன்னைக்கு நாம ஆலிம்களாக மற்றவர்களாக இருப்பவர்கள் ஸஹீஹுல் புகாரிக்கு இந்த மண்ணில் எழுதப்பட்ட விரிவுரைகள்ல இந்த 2 விட சிறந்த விரிவுரை கிடையாது. ஒன்னு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த ஃபத்வுல் பாரி, இன்னொன்னு ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த உம்தத்துல் காரி. ரெண்டுமே பயங்கரமான ஷரஹ். இவங்க காலத்துக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். இப்னு கல்தூன் வரலாற்று ஆய்வாளர். அவங்க காலத்துல சொன்னாங்களாம், ஸஹீஹுல் புகாரிக்கு விரிவுரை என்பது இந்த உம்மத்துல ஒரு கடன். இதுவரைக்கும் அந்த கடனை யாருமே சரியா அடைக்கலையே. இன்ன ஷரஹல் புகாரி தைனுன் அலல் உம்மதி லம் யகும் பிவஃபாஇஹி அஹதுன். யாரும் அந்த கடனை அடைக்கல புகாரியுடைய விரிவுரை. ஆனா அவங்க முன்னாடி மூத்தாயிட்டாங்க. இவங்க கால வரையும் இருந்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கியிருப்பாங்க. ஸஹீஹுல் புகாரிக்கு சரியான முறையில் கடனை இந்த 2 பெருமக்களும் அடைத்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொன்னதை வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க கண்கள் குளிர்ச்சியா இருக்கும். அப்படி ஒரு அழகிய கடனை இந்த உம்மத்து விஷயத்தில் நிறைவேற்றியவர்கள் அல்லாமா ஐனி ரஹிமஹுல்லாஹ். சரி, இவங்க 2 பேரும் ஒரே காலத்துல எழுதினதுல சில சுவாரஸ்யமான செய்தி. நம்பர் 1 என்னன்னா, இது ஒரு சில பேருடைய தகவல் தான், ஒரு சில பேருடைய தரவுகளில் காண கிடைக்கிறது. என்னன்னா, 2 பேருடைய மனைவியும் சகோதரிகள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல, ஒரு சில பேர் சொல்லுகிற செய்தி. இவங்க மனைவியும் அவங்க மனைவியும் சகோதரிகள். என்ன ஆகும், அக்காவும் தங்கச்சி சந்திக்கிறதுக்கு வருவாங்கல்ல. ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மனைவி அக்காவை பார்க்கறதுக்கு போவாங்க. அங்க அவங்க பேர் அனஸ் ஹாத்தூன்னு பேர். அங்க போயிட்டு பேசிட்டு இருந்துட்டு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவாங்கல்ல, அந்த எழுதுறது என்னன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. இவங்களுக்கு சொல்லுவாங்க. என்னன்னு இவர்களுக்கு சொல்லுவார்கள், இந்த மாதிரி அவர் இந்த ஹதீஸுக்கு இப்படி எழுதுறாரு. இவர் உடனே அதுக்கு மறுப்பு இவங்க எழுதுவாங்க. யாரு? அல்லாமா ஐனி ரஹிமஹுல்லாஹ். சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுக்கு போனேன், மச்சான் கிதாப் எழுதிட்டு இருந்தாரு, அவங்க அக்கா வீட்டுக்காரரு, அப்போ அவர் இப்படி எழுதினாருன்னு சொல்ல இவர் அதுக்கு இங்க மறுப்பு எழுதிட்டு இருப்பாரு. யோசிச்சு பார்த்தோம்னா இந்த 2மே, இவர் எழுதுவதும் அவர் எழுதுவதும், இவங்க கருத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதும் சொல்லப்பட்டது இல்லையா? ஐனி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்தை காப்பி அடிச்சு இவங்க எழுதுறாங்கன்னு. அதுக்கு 2-3 காரணம். ஒண்ணு இந்த காரணம், பொம்பளைகளுக்கு இடையில கருத்து பரிமாற்றம் நடந்து காதுக்கு வந்துருச்சுன்னு. அவரு எழுதுனதா இவருக்கு கிடைச்ச செய்தியில இவங்க சரகு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கால பஅதுஹும், சில பேர் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அவரு எழுதுவார். இவங்க அதுக்கு மறுப்பு இங்க எழுதிட்டு இருப்பாங்க. கால பஅதுஹும், சில பேர் சொல்றாங்க. யாரு பேருன்னு எழுதுறது இல்லை 2 பேருமே. அந்த கிதாபை வாசிக்கிற ஹதீஸ்களை அறிந்தவர்களுக்கு தெரியும், அவரை தான் இவர் சாடுறாரு, இவரை தான் அவர் சாடுறாரு. ஆக மனைவிகளின் பரிமாற்றத்துல அவங்க போய் தகவல் சொல்றதுல இப்படி ஆகுது. இங்க இன்னொன்னு கவனிக்கணும், அந்த மனைவிகளை பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். அதுல நிறைய செய்திகள் கவனிக்கப்பட வேண்டும்.
இன்னொன்னு என்னன்னா, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர்கள் சில பேர் ஐனி ரஹ்மத்துல்லாஹிட்டையும் வருவாங்க. அங்கிருந்து வந்து இவங்க ஏதாவது தகவல் கொடுப்பாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுற ஒவ்வொரு வரியும் என்னென்ன அப்படின்னு வந்து இங்க சொல்றதுக்கு சில பேர் இருந்தாங்க. புர்ஹான் இப்னு ஹிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அசல்ல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர் மட்டுமல்ல, அவங்களுடைய நெருங்கிய தோழர். அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அவங்க எழுதுறத இங்க வந்து சொல்லிட்டு போயிடுவார். ஐனி உடனே அதுக்கு வந்து மறுப்பு எழுதிடுவாங்க. 2 பேருடைய மனைவிமார்கள் பத்தி நான் சொன்னேன். முதல்ல அவங்க புகாரிக்கு விரிவுரை எழுதுறதுல இந்த கருத்தை இந்த மசாயில்ல இப்படி எழுதுறாரு, நீங்க அதுக்கு பதில் போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த மனைவிமார்கள் இருந்திருக்கணும் இல்லையா? அக்பர் பெரிய பயங்கரமான குடும்பம். நாதுருல் ஜெய்ஷ் கரீமுத்தீன் சொல்லி அவருடைய பிள்ளைகள்ங்கிறாங்க இவங்க 2 பேர். குறிப்பா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய மனைவி அனஸ் ஹாத்தூன்னு பேர் அந்த அம்மா. அவங்க பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். அதாவது ஒருத்தருடைய வெற்றிக்கு பின்னால மனைவி இருக்கிறதா சொல்லுவாங்கல்ல, அதுல மிக முக்கியமாக பெரிய அளவில இருந்தவர்கள் அனஸ் ஹாத்தூன் அவர்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை ரஜபுக்கு ஷாபானுக்கு, இன்னைக்கும் புகாரி மஜ்லிஸ்கள்லாம் நாடு பூரா நடக்குதுல, இதுக்கெல்லாம் முன்னோடி அனஸ் ஹாத்தூன் புகாரியை அப்படியே வாசிச்சு முடிப்பாங்க ரஜபுக்கும் ஷாபானுக்கும் இடையில. அந்த முடிக்கிற அன்னைக்கு தடபுடலான விருந்து, இனிப்பு பண்டங்கள் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அல்லாமா சஹாபி ரஹிமஹுல்லா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹிக்கு மாணவர், ஐனி ரஹ்மத்துல்லாஹிக்கு மாணவர், அவங்களுடைய மனைவிக்கும் மாணவர். சஹாபி சொல்றாங்க, ஒவ்வொரு ரஜபு ஷாபான்ல புகாரி மஜ்லிஸ் ஹத்மு புகாரி நடக்கும், புகாரியை ஹத்தம் செய்யற இது நடக்கும். அந்த மஜ்லிஸ்ல நிறைய முஹத்திஸீன்கள்லாம் கலந்துக்குவாங்க. அதாவது அந்த காஹிரா கைரோவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு அந்த அம்மா ஒரு பெரிய ஹதீஸ்கலை வல்லுநராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பெரிய ஆலிமா, அது மட்டுமல்ல பெரிய ஆபிதா, பெரிய வணக்கசாலியாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல இந்த புகாரி முடிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்திருக்கிறார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது குறித்து ஒரு தடவை கேட்டாங்க, எப்படி உங்க மனைவி அப்படின்னு, இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்களே. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது, நிஅம ஸௌஜத்துலி, எனக்கு மிகச்சரியான நல்ல மனைவி அவள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒ நிஅமல் உம்மு லி பனாத்திஹா, அந்த பெண் பெற்றெடுத்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அவர்கள் சிறந்த தாயாக இருந்தார்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு, எனக்கு நல்ல மனைவியாக இருப்பதை விட, என் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல தாயாக இருப்பதை விட, ஒமா அராஹா இல்லா நிஅம ஷைஹத்து லி தலாமீதிஹா, என்னை பொறுத்தவரையும் மாணவர்களுக்கு சிறந்த உஸ்தாதாக அந்த பெண் இருக்கிறாள் என்பதுதான் நான் அந்த பெண்ணை குறித்து பார்த்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு செய்தி சொல்லுவாங்க, அனஸ் ஹாத்தூனை கல்யாணம் பண்ணி சரியா 7 நாள்ல இருந்து தொடங்கி என் லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும், கடைசி ஆயாத்து வரைக்கும் ஒரு நாள் கூட நான் கியாமுல் லைல விட்டதில்லை, இரவு வணக்கத்தை விட்டதில்லை. இந்த பெண்மணியினுடைய பரக்கத்து அதற்கு காரணம். நான் அந்த மாதிரி தொழுதுறதுக்கு பிறகு என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில் அதனுடைய பரக்கத்தை நான் பார்த்தேன், ஒரு நாள் கூட விட்டதில்லைன்னு எழுதுறாங்க. சொல்லிட்டு, ஒமா அரா மின் பரக்கத்தின் பைத்தினா வ பனாத்தினா, எங்கள் வீட்டிலும் சரி எங்களுடைய மகள்களிடமும் சரி நான் பார்த்த பரக்கத்தெல்லாம் இல்லா பி ஃபதுலி ஹாதிஹி ரக்அத், நாங்கள் தொழுத அந்த தொழுகையால் தான்கிறார். மிஸ்ர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸானது ஜாமியா அம்ர் இப்னு அல் ஆஸ்ன்னு சொல்லி பள்ளிவாசல், பிரம்மாண்டமான பள்ளிவாசல், இன்னைக்கும் நீங்க இணையதளத்துல பார்க்கலாம். அம்ர் இப்னு அல் ஆஸ் மஸ்ஜிதுல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய மனைவி பாடம் நடத்துறதுக்குன்னு ஒரு மஜ்லிஸ் எல்லாம் இருந்திருக்குது. அதுல நிறைய ஓதி இருக்கிறாங்க. அதுல ஓதனவங்க தான் அல்லாமா சஹாபி ரஹ்மத்துல்லாஹி. இப்ப இவங்க சகோதரிகளாக இருக்கிற பட்சத்தில் எல்லாம் ஹதீஸ் கலையில திரண்ட ஞானம் இவர்களுக்கு இருந்ததால், இவங்களுக்கு இடையில விரிவுரைகள் தயாராகும் போது இப்படிப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறது. சில நேரம் அந்த கருத்து பரிமாற்றம் சற்றே பொறாமையை நோக்கி பயணப்பட்டும் இருக்கிறது. பாருங்கள், கடைசி நிறைய ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய மார்க்க பணிகளை பற்றி சொல்ல வேண்டும். 2 பேருமே ஒரு காலத்துல வாழ்ந்தாலும் பின்னாடி பிறந்து முன்னாடி வஃபாத் ஆயிட்டாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இவங்க முன்னாடி பிறந்து 762ல பிறந்து ஏறத்தாழ 93 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்தாகி 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் இவங்க மௌத்தாகிறாங்க. 2 பேரும் எழுதி இருந்தாலும் கூட இவர் 26-7 வருஷம் எழுதியிருக்காங்க ஒரு ஷரக புகாரிக்கு விரிவுரை.
அவங்க எழுதுனது 24 வருஷம் மட்டும். அவங்க 13 ஜில்து தான் எழுதினாங்க இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி. இவங்க 25 ஜில்து எழுதினாங்க, 25 வால்யூம் எழுதினாங்க. இவ்வளவும் எழுதி முடித்தார்கள். அப்படிப்பட்ட ஐனி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 855 93வது வயசுல அவர்கள் மிஸ்ரில அந்த காகிராவிலே வைத்தவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு துல்ஹஜ் பிறை 4. அப்போது கொண்டு வந்து ஜாமியுல் அஸ்ஹர், இன்னைக்கும் காஹிராவில் இருக்கிற அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில வைத்து தொழுகை நடத்தப்பட்டு பக்கத்திலேயே பின்னாடி இருக்கக்கூடிய மதரசத்துல் ஐனி என்கிற அவர்களின் மதரசாவிலே நடத்தப்படுகிறது. இப்போதும் கூட அவர்களுடைய அடக்கத்தலத்தினுடைய பிரம்மாண்டமான காட்சிகளை நாம் அங்கே காண முடியும். உம்மத்திற்கு மகத்தான பணியாற்றிய ஹனஃபி மதுஹபின் மூலாதாரங்களை எல்லாம் தொகுத்து தந்த பெருமேதையான ஐனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அவர்களின் மிகப்பெரிய ஹிதுமத்துகளுக்கு, சமுதாய சேவைகளுக்கு அல்லாஹ் சிறந்த நற்கூலிகளை வழங்கி அருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.